ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு, அதுக்கு தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அதுக்கு தேவைப்படுற பொருள் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ வடிகட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். இது கூட 3 வரமிளகாய் நான் ஊற வச்சுருந்தேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், நம்ம எப்போ வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ எடுக்கிறப்ப கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலக்கிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அரைக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு வேணும்னா லூஸாக இருந்தால் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், அது கூட ஒரு பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு தேவைப்படுற அளவு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் குழந்தைகளை சாப்பிட்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல. இது கூட எப்போ நீங்கள் வடைக்கு போடுற மாதிரி பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நம்ம தனியாக எடுத்து வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 7-8 உருண்டை பிடிச்சிருக்கேன். கொஞ்சமாக அளவாக தான் பிடிச்சிருக்கேன். மீதி இருக்கிறத கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் வடை மாதிரி தட்டி போட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு எண்ணெயில் போட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு 8 உருண்டையை மட்டும் நான் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கிறேன். ஒரு சிலர் வேக வைக்க மாட்டாங்க, டைரெக்டாக அப்படியே குழம்புல போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி போடுறப்போ உடஞ்சி வந்துடும். நம்ம இந்த மாதிரி இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்து போட்டோம்னா உடையாது. ஒரு கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கடுகு, ஜீரகம், சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேண்டானா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கூட நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம், அதனால் ஒரு வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 10 பல் பூண்டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் நான் சும்மா தட்டி போட்டுக்கிறேன். நீங்கள் பொடியை நறுக்கியும் கூட போட்டுக்கோங்க. பூண்டு போட்டால் இந்த குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 2 போட்டுக்கலாம். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்புக்கு. புளி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா புளிக்குழம்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும், நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலா ஐட்டமும் இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு மசாலாவை தண்ணி ஊற்றிடுங்க, இல்லைன்னா மசாலா கருகிரும், குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். இன்னும் 2 நிமிஷம் தண்ணியும் நல்லா தக்காளியிலே வெந்து நல்லா கொதித்து வரட்டும். தக்காளியெல்லாம் வெந்து மசாலாவும் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நான் குழம்பு திக்காக வரக்காக ஒரு உருண்டையை தனியாக எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி குழம்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். நீங்கள் வேணுன்னா குழம்பு நிறையா வேணும்னா தேங்காய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறப்போ. இது போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு சுடுதண்ணியில் புளியை போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி விட்டு ஊற விட்டுருந்தேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு இறக்கி வரப்போ ரொம்ப திக்காகிரும். நான் செய்கிற குழம்பே ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம். பார்க்குறக்கு தண்ணியாட்டு இருக்கும், ஆனால் இறக்கி வச்சா நல்லா திக்காகிரும்.
இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் சைடில். ஒரு சின்ன தேங்காய், ஆஃப் தேங்காயிலே பாதி எடுத்திருக்கேன் நான். இது கூட கொஞ்சம் ஜீரகமாக ஆட் பண்ணி நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காய் அரைச்சதை குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் இப்படியே ஊற்றாட்டி கூட பால் வேணும்னாலும் பிழிஞ்சு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன், அதனால் உப்பு பத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட வேக வச்ச உருண்டையை இதில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 8 உருண்டை வேக வச்சு வச்சுருந்தேன். இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க, உடையாமல். இப்போ ஒரு சைடு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு போடுறதுனால இந்த மாதிரி உடையாமல் வரும். நீங்கள் வேகாமல் டைரெக்டாக உருண்டை இப்போ போட்டிங்கன்னா இப்படி திருப்புறப்பெல்லாம் உடஞ்சி வந்துடும். இப்போ உள்ளேயெல்லாம் வேகாது. அதனால் நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு நல்ல ஜீரணமாயிரும் பருப்பெல்லாம். பருப்பு குழம்பு, உருண்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பருப்பில் ரொம்ப ப்ரோட்டீன் ஜாஸ்தி. நான் செய்கிற முருங்கைக்கீரையில் அயன் சத்தெல்லாம் ஜாஸ்தி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க, இதுக்கு நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவைப்படுற பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு சில்லு அளவு தேங்காயை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் இந்த அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதே வதக்கினா கம்மியாக தான் ஆகும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை குழம்பு, கீரை பொரியலுக்கெல்லாம் தேங்காய் ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கட் பண்ணி வச்ச பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாய் மட்டும் வெங்காயத்தை கூட கட் பண்ணி போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் தேங்காய் அரைக்கிறப்போ 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன் நான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டு ஒரு வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கீரைக்கெல்லாம் கொஞ்சமாக போடுங்க, வேணும்னு நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. கீரை ஒரு 5 நிமிஷத்தில் வதங்கி வந்துடும். தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, கொஞ்சமாக தேங்காய், இது கூட நான் கொஞ்சமாக வேர்க்கடலையை வறுத்து வச்சுருந்தேன், அது ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடிக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கீரை பாதி அளவு வெந்துருச்சு, இன்னும் கூட கொஞ்சம் வேகணும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் நான். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். அதே மாதிரி கீரையை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்க வேண்டாம். உப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பத்தில். இப்போ நல்லா வதக்கி விட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு.
ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்து வெந்துருச்சு. இப்போ தேங்காய், வேர்க்கடலை, வரமிளகாயை நம்ம பொடியாக அரைச்சி வச்சது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா 2 ஓட்டு ஓட்டி பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி கீரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கீரையில் அயன் சத்து இருக்குது, வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த கீரை இந்த மாதிரி பிடிக்கும். நான் இன்றைக்கி உருண்டை குழம்புக்கு கீரை பொரியலும் கொஞ்சம் உருண்டையிலேருந்து எடுத்து வச்ச வடையை போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.